இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பானிபூரி செய்யலாம் அப்படின்னு பிள்ளைங்க எதாவது செஞ்சுட்டாங்கன்னு கேட்டாங்களா, சரி பானிபூரி செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து மல்லித்தழை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடையில் அந்த பூரி விற்பாங்கள அதான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த மசாலாவும் வாங்கிட்டு வந்தோம். சரி அதை வச்சு செய்வோம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாயங்காலம் வந்தாலே ஏதாவது செஞ்சுத்தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்களா, சரி நீ பானிபூரி செஞ்சுருவோம், வீட்டிலே செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பித்தோம். உங்கள் வீட்டு குட்டி பசங்க என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவீங்கன்னு சொல்லுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸு ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் செய்கிறது இருந்தால் எனக்கும் சொல்லுங்கள். செஞ்சிட்டு இருந்தால் பிள்ளைங்க வந்து இந்த பூரி தான் வாங்கியிருந்தோம். இந்த மசாலா போட்டு கொஞ்சம் காரமெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். காரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பூரி பொரிச்சு எடுத்துடலான்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க பூரி பொரிக்கிறத பார்த்துட்டு, அம்மா இப்படியே கொடுங்கம்மா, நான் சும்மாவே சாப்பிட்டுக்கிறேன் அம்மா, பானியெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து அதை பொரித்து காப்பாற்றி அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுத்தா எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி ஆரம்பிச்சிருவாங்களா, அதனால் யாருக்கும் கிடையாது, எல்லாம் சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரா, வந்துட்டு அப்புறம் நான் மசாலாலாம் பெரட்டி தரேன், பிசைஞ்சு தரேன். அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து பிசைஞ்சு தரேன் அப்படின்னாரு. சரி அப்போ செய்யட்டும் அப்படின்ட்டு நான் பூரி பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். மல்லித்தழை, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது சாட் மசாலா, எங்கள் வீட்டில் சாட் மசாலா எப்போவுமே இருக்குமா, அதனால் சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் இல்லைன்னா வேண்டாம், அதுவே நல்லா தான் இருக்கும். இது மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதிலே காரம் இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பானிபூரியில் அந்த தண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த பொடி கொடுத்துருப்பாங்க, தண்ணியில் கரைச்சிட்ருக்காரு. அதான் அதில் காரமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் அரைச்சி கொடு அப்படின்னாரா, அதான் பச்சை மிளகா 3, கொஞ்சம் புதினா, அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் ஒரு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கணும். ஏன்னா புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரி புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு புளி ஊற வச்சுக்கணும்.
எல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்ருக்காரு. புளி கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சிங்கன்னா நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு வைக்க வேணாம், உருளைக்கிழங்கு வைக்க வேணாம், அப்படியே கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் பாப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்புறமா கொடுத்தேன். பானிபூரி அப்படியே வாயில் வைக்க சொன்னான். வச்சு விட்டா அது சிந்திச்சு, ட்ரெஸ் எல்லாம் சிந்திச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் அப்படி பானிபூரி சாப்பிடுவாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க பானிபூரியெல்லாம். எப்போவும் கடையில் தான் வாங்கி கொடுப்போம். இந்த தடவை வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம். அப்புறம் டக்குன்னு போட்டு எடுத்து ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருந்தேன். எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விடல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்போர்ட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ 1-2 போட்டுட்ருக்கேன். அது காது வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. காது வலி ஜாஸ்தியானதுனால நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதா. பகலில் வேலை செஞ்சுட்டு தூங்கிடுறேன் மத்தியானம் படுத்து. அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் இனிமேல் போடுறேன் கண்டிப்பாக.